அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 21/12/2023, நவமி திதி காலை 9:38 வரை. அதன் பிறகு தசமி திதி, ரேவதி நட்சத்திரம் இரவு 10:09 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்தயோகம் இரவு 10:09 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் புதன் வக்ரமாக, கும்பத்தில் சனி பகவான் ஆட்சியாக, மீனத்தில் சந்திரனுடன் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் கேது, சுக்கிரன் சொந்த வீட்டிலும் செவ்வாய் விருச்சிகத்திலும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்று என்ன செய்யலாம்? பயணம் தொடங்க, மருந்துண்ண, மின்னணு மின்சாரம் மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, கதிரறுக்க, வியாபார கணக்கு முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒவ்வொரு செங்கல்லும் சேர்ந்து வீட்டை உருவாக்குவது போல ஒவ்வொரு எண்ணமும் சேர்ந்து குணத்தை உருவாக்குகிறது. ஆமாங்க, நல்ல குணமுள்ள மனுஷங்க, நல்லவருங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. ஏன்னா எண்ணங்கள் சேர்ந்து தான் நம்முடைய குணநிலையையும் மனநிலையையும் மாற்றுகிறது. அதனால தாங்க மனசை எப்பயுமே சுத்தப்படுத்தி கொண்டு வைத்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12ஆம் இடத்துல தான் சந்திரன் இருக்கிறாரு. அதனால் சுப செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. குரு பகவான் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. ஜென்ம குருவாக இருக்கிறாரு. ஒரு நாள் உடம்பு இருக்கிற மாதிரி இன்னொரு நாள் இருக்க மாட்டேங்குது. ஏதோ என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எல்லாம் கைக்கு எட்டி வாய்க்கெட்டாத மாதிரியே போகுது. எல்லாம் நடந்து முடிகிற மாதிரி தெரியுது, ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தை இந்த ஜென்மகுரு கொடுத்துக்கிட்டே தாங்க இருப்பார். ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. ருசிக்கு ஆசைப்பட்டு சாப்பிட்றத விட பசிக்கு மட்டும் ஆடுற மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நலமாக இருக்கும். இல்லைன்னா குரு கொழுப்புக்குரிய கிரகமாக இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப எதிரான சில பல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். சில முக்கியமான விஷயங்களையும் உட்கார்ந்து இன்னைக்கு பேசுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் ஏமாற்றங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, மன்னிப்பதன் மூலம் கடந்த கால பாதிப்பிலிருந்து வெளியேறி முழுமையான நிம்மதியை நம்மால் பெற முடியும். ஆமாங்க, மறப்போம் மன்னிப்போம்னு எப்பொழுதுமே எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் யாராவது ஏதாவது தவறு செய்துட்டால் அதை அந்த நேரமே மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே யோகங்களை தரக்கூடியதாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதி புதனின் நட்சத்திரத்தில் உங்களுடைய
தைரியஸ்தானாதிபதி சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உதவிகள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக ஒரு சிலருக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் விசா கிடைக்குங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது, வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அதெல்லாமே உண்டுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. பங்குதாரர்கள் பிரச்சனை ஏதாவது பேசி தீர்க்கிறதா இருந்தால் சேர்த்து இன்றைக்கி பேசி தீர்த்துக்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை ஆறுதலுக்காக கூட வெளியாரிடம் சொல்லி ஆறுதல் தேர வேண்டாம். அந்த வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தனியாக நீந்தி கரையேற கற்றுக்கொள். யாரும் இறுதி வரை நம்முடன் பயணப்பட போவதில்லை. இதையெல்லாம் இப்போவே நீங்கள் தெரிஞ்சுதாங்க வச்சுருக்கீங்க. சில உறவுகள் சில வருடங்கள் வரைக்கும் ரொம்ப அப்படியே டீப்பாக போயின்னு இருக்கும். சில நட்பும் சில வருடங்களுக்கு நீடிக்கும். சில உறவுகள் சில மாதங்களோடு ஓடி போயிடும். இதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நமக்கு நாம தான் உறவு, நமக்கு நாம தான் நட்பு, நமக்கு ஏதாவது காய்ச்சல் வந்தாலோ சளி வந்தாலோ நாம தான் மாத்திரை சாப்பிட முடியும், நமக்காக இன்னொருத்தவங்க மருந்து மாத்திரை சாப்பிட முடியாது அப்படிங்கிற தெளிவோடு எங்கும் தன் கையே தனக்குதவி என்று வாழ்ந்து கட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களுடைய கனிவான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் காரிய சாதனை செய்வீங்க. உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சூரியனும் புதனும் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மருந்து மாத்திரைன்னு ஒரு செலவு வந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால பூர்வீகத்தில் ஏதாவது இடம் வீடு மனம் வாங்கிறது அல்லது ஏற்கனவே இருக்கிற பூர்வீக சொத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது அதெல்லாம் சாதகமாக முடியுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது அல்லது புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறது அந்த மாதிரி முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால உங்கள் கை ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை. ஆமாங்க, எல்லாரும் ஒரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக யோசிப்பீங்க. எல்லாரும் சொல்கிறத எல்லாரும் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு பார்ப்பீங்க. அனுபவத்தை யோசித்து பார்ப்பீங்க. அடிபட்டு வந்த காலத்தை நினச்சி பார்ப்பீங்க. அப்புறமா ஒரு முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. பகுத்தறிவு சிந்தனை அதிகம் படைத்த உங்களுக்கு இன்றைய
இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. யோகாதிபதி குரு பகவானுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. நினைத்த காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. என்னங்க அஷ்டமத்து சனி போட்டு ஒரு பக்கம் ஆட்டி படைச்சுன்னு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் உங்களை தொந்தரவு பண்ணிட்டு தான் இருக்கார். 10ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கார். பெரிய பதவி பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் தினந்தோறும் பயப்பட வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு இந்த பதவி நீடிக்குமோ நீடிக்காதோ அப்படிங்கிற பயம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி 5ஆம் இடத்துல பிரபல யோகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால இனிமேல் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். இன்றைக்கி கூட பெருசாக ஏதாவது சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும். அடகில் இருந்த பொருட்களை மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்க நகையாக இருந்தாலும் சரி, வீட்டு பத்திரமாக இருந்தாலும் சரி, மீட்டெடுத்து வேறு ஏதாவது ஒரு புது லோன் போட்டு பழைய கடனை அடைச்சிட்டு புதுசாக வேறு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட கடை மாறுறதோ அல்லது கடையை புதுப்பிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மறு முதலீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. உத்தியோகத்திலேயும் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார வந்த ஈகோவும் இன்றைக்கி சரியாகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே தடைகள் நீங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவரின் குறையை சொல்லி அவரை தாழ்த்துவதை விட அவருடைய நிறைவை கண்டு பாராட்டி பேசுவதே சாலச் சிறந்ததாகும். ஆமாங்க, நாம் அவங்க குறைய சொல்ல சொல்ல இன்னும் அவங்களுக்கு மனசு சங்கடப்படும். அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த தாழ்வு மனப்பான்மை இன்னும் அதிகமாகும். அதே நேரத்தில் அவங்களுடைய சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய திறமைகள், அவங்களுடைய தனித்தன்மைகளை சொல்லும்போது அந்த குறைகளை நாம் சரி பண்ணிக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் தன்னுடைய பேச்சாலும் புகழ்ச்சியாலும் மற்றவர்களை நேர்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் செலவுகள், சின்ன சின்ன வீண் பழிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்காம அமர யோசித்து உங்களுக்கு நியாயம் எதுன்னு தோணுதோ அதை மட்டும் செய்து முடிக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுத்து எதுலையாவது மாட்டிக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் கூட வேலை பார்க்குறவங்க சின்ன சின்ன குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க அல்லது உங்களை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுவாங்க. அவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, மனநிலை சமநிலையில் இருப்பவர்களால் மட்டுமே என்றுமே முன்னேற முடியும். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. மனசை ஒரு சீராக வச்சுப்பீங்க. மனசுக்குள்ளார திட்டங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. எல்லாரும் பேப்பரில் எழுதி பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளாரையே எழுதி பார்க்கக்கூடியவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதன் புதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன்
பயணம் செய்கிறதுனால அதிகாரமாக நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார இன்றைக்கி தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். புது முயற்சிகள், தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் சுலபமாக நிறைவேறும். அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்கள்ட்ட ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் பேசி முடிவெடுக்கலாங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தாயாருக்கு மருத்துவ செலவுகள், உடல்நலக் குறைவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிட்டு தாங்க இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீட்டை மாற்றுறது அல்லது கட்டுறது, புதுப்பிக்கிறது, அதுக்கான பட்ஜெட்டு நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ண ஆரம்பிப்பீங்க. இஎம்ஐ எவ்வளோ வரும், புதுசாக வீடு வாங்கினோம்னா, லோன் வாங்கினோம்னா அப்படிங்கிற மனக்கணக்கும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும். சொல்லப்போனால் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் தொடங்கிடுச்சு. அதில் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனப்பட்டினியே உண்மையான பட்டினியாகும். வயிற்றை பட்டினி போடுவதனால் மனம்தான் பாதிப்படைகிறது, பலவீனம் அடைகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இந்த ஒட்ட விரதம் இருக்கிறதெல்லாம் எப்பொழுதுமே நீங்கள் விரும்ப மாட்டீங்க. விரதம் இருக்கிறது வயிற்றை மட்டும் காய போடக்கூடாது, மனசை கொஞ்சம் காய போடணும். அலபாஞ்சின்னு இருக்கிற மனசை அங்கங்கே போக விடாமல் அதை கட்டுப்படுத்தக்கூடியது இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான விரதமாகும். அந்த மனக்கட்டுப்பாட்டு விரதத்தை தினந்தோறும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் பாக்யாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. சவாலான விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக இன்னைக்கு நீங்கள் செய்து முடிப்பீங்க. விஐபிகளுடைய ஆதரவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. முக்கியமாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசியிலேயே ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரும். உங்களுக்குள்ளார இருந்து வந்த அந்த மனப்போராட்டம், தாழ்வு மனப்பான்மை, கோபதாபம் அதிலேருந்து வெளியில் நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி தர்ம தான காரியங்களையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி அடைவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக அமைதியாக இரு. ஆனால் அதே நேரத்தில் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்பொழுது எச்சரிக்கையாக இரு. அதுதான் உன்னுடைய விவேகமாகும். ஆமாங்க, அடுத்தவங்க திடீர்னு நம்மளை இந்திரன், சந்திரன், சுந்தரன்லாம் சொல்கிறாங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா இப்போல்லாம் ஒரு சிலர் அந்த ஒரு டெக்னிக்கை கையில் வச்சுருக்காங்க. அப்படியே புகழ்ந்து, அண்ணா உங்களை மாதிரி யாருன்னா இருக்கா அப்படின்னு சொல்லி எதையாவது ஒரு காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுறாங்க. நீங்கள் எப்பொழுதுமே வெள்ளேந்தியாக இருந்து ஏமாறக்கூடியவர்கள். ஆனால் இப்போ தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் பலம் எது, பலவீனம் எது, யார்கிட்ட நாம் எப்படி நடந்து
நடந்துக்கணும், நம்மக்கிட்ட எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்க, யார் யாருக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பேசணும், இந்த மாதிரியான சூட்சுமத்தை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. இடம் நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கலான்னு, ஆனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி ஒன்றும் அமையலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நல்ல இடம் சீக்கிரமாகவே அமையும். தை மாதத்தில் ஏதாவது ஒரு இடம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், கூட புதன் அஷ்டமாதிபதி இருக்கிறார். அதனால் திடீர்னு கோவப்படுறது, கொஞ்சம் கடுமையாக பேசுகிறது, கேட்டால் உங்கள் நன்மைக்காக தாங்க நான் சொல்ல வந்தேன்னு சொல்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு சின்ன சின்ன சாதனைகள் இன்றைக்கி நீங்கள் பண்ணுவீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிச்சிங்கன்னா நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அதிகமான கஷ்ட நஷ்டங்களை அடைந்த பிறகுதான் ஒரு மனிதன் அதிகமான அடக்கமும் அறிவையும் பெறுகிறான். ஆமாங்க, ஆரம்பத்தில் நீங்கள் அப்படி இப்படின்னு ரொம்ப பேசி ரொம்ப வீரமாக இருந்து எதுக்கெடுத்தாலும் கோபப்பட்டு சில விஷயங்களில் அடிபட்டு வந்த அனுபவம் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க. அதுவும் 7.5 சனி உங்களை போட்டு புரட்டி போட்டுடுச்சிங்க. இப்போ நீங்கள் பெரிய அனுபவசாலியாக ஒரு பெரிய ஞானியை போல் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இன்றைக்கி கூட ஏதாவது தத்துவமாக நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா 8க்குரிய கிரகம் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தத்துவங்களெல்லாம் இன்றைக்கி வெளியில் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வந்திருக்கீங்க. வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான பட்ஜெட்டு அதெல்லாம் அப்படி தயார் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கலாமா, அல்லது இது இருக்கட்டும்னு சொல்லி இருந்துட்டு போட்டுன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்கு புது லோன் போட்டு போகலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் ஒரு பக்கம் இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அவர் சும்மாவே இருப்பார், உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்துக்கிட்டே அவர் இனிமேல் இருப்பார். அதனால் எவ்வளோ லோனாக இருந்தாலும் பரவாயில்ல கட்டிக்கலாம் அப்படிங்கிற முடிவோட புது சொத்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன மாதிரி இல்லைங்க. இப்போல்லாம் நீங்கள் நல்லா சமாளிக்கிறீங்க. வாடிக்கையாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அழகாக பதில் சொல்லி அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த ஒரு யுக்தி இருக்கிறதுனால இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் அப்படி தாங்க. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப செலவுகள் உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க, பணவரவு உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சல் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மந்திரமும் தேடாதே தந்திரமும் நாடாதே உன்னை முதலில் தேடு. ஆமாங்க, இதை தாங்க சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. நமன்னு நாம் மந்திரங்களை சொல்கிறோம். ஆனால் அந்த மந்திரங்களை நாம் மனதுக்குள்ளார சொல்லி மனதிலிருந்து ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி நம்மிடம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆன்மீக ஆற்றல் இருக்கணுங்க. அந்த ஆன்மீக ஆற்றல் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. எங்கே போனாலும் தனித்து தெரியக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. யாராக இருந்தாலும் யதார்த்தமாக பேசக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய தினம் யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறதுனால பிரபலங்களை சந்திப்பீங்க. அவங்க கூட சிலதெல்லாம் நீங்கள் பேசுவீங்க உட்காந்து. அவங்களால சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கும் சின்ன சின்ன பொறுப்புகள், பதவிகள், ஒரு கௌரவம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 7.5
ஏழரைச்சனியில் பாதச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சாவியை இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ஏதாவது இடத்துல தேடாதீங்க. ஒரு இடமா வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வீட்டை விட்டு குடும்பத்துடன் வெளியேறும் பொழுது வீட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு பயணப்படுங்க. அது ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடையில் பரபரப்பாக வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையில் செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. புது உத்தியோக வாய்ப்புகளும் உண்டு. அதனால் புது வேலைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஒரு விளக்கின் ஒளியை 1000 விளக்குகளுக்கு பகிர்ந்தாலும் அந்த விளக்கின் ஒளி ஒருபோதும் குறைந்து போவதில்லை. அதுபோல மகிழ்ச்சியை நாம் அடுத்தவரிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த மகிழ்ச்சியானது ஒருபோதும் குறைந்து போவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நல்லது நடந்துருச்சுன்னா உடனே ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த நல்ல செய்தியை உங்கள்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு மற்றவர்களுக்குடன் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொண்டு அவர்களையும் சந்தோஷப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பிரபல யோகாதிபதியின் ஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டு. படிப்புக்காக அல்லது வேலைக்காக உங்கள் பிள்ளைங்க உங்களை விட்டு பிரிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகளுக்கு வரன் தேடின்னு இருக்கீங்க, ஏற்கனவே ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். வாடிக்கையாளர்களுடைய நாடி துடிப்பு என்னன்னு தெரிந்து வைத்து கொண்டு அவங்களுடைய விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றும் அளவிற்கு இன்றைக்கி நீங்கள் புது திட்டங்கள்லாம் போடுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமை அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு வெற்றியும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய சிக்கல்களுக்கெல்லாம் இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பயணங்களும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு குத்துச்சண்டை போல விழுந்தவுடன் தோல்வி அறிவிக்கப்படுவதில்லை, எழாத போதுதான் தோல்வி அறிவிக்கப்படுகிறது. ஆமாங்க, நீங்களும் இதை உணர்ந்து வைத்திருக்கீங்க. எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்களை ஏமாத்திருக்காங்க. அவ்வளோதான், இனிமேலாம் அவர் தேரமாட்டார்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் எழுந்து இன்னைக்கு சாதிச்சிட்ருக்கீங்க. அந்த சாதனைக்கு காரணம் எல்லாமே உங்கள் மன உறுதி தாங்க. தீராத திடமான மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. ஆனாலும் உங்கள் ராசியிலேயே இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், செலவு இருக்கும். நாம் ஏதோ ஒன்று சொல்ல போனோம், அதை வேறு விதமாக வீட்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்களே. வாயை திறந்து பேசினாலே சண்டை வருது, வம்பு வருது. சரி, அமைதியாக இருந்துடலான்னு சொல்லி பார்த்தா என்ன கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டிங்களா? அப்படி என்ன மௌனம், உங்களுக்கு மதிக்க மாட்டேங்கிறீங்க யாரையும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறதுன்னு புரியலையேன்னு சில நேரங்களில் தோணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் சாதிப்பீங்க. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
வியாபாரம் உத்தியோகம் 2 விஷயத்துலையுமே இன்றைக்கி பொறுமை தேவைப்படுது. சுமாராக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு இன்றைக்கி லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க. அதே போல் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.